நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 8/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். இன்னைக்கு 2 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அம்மா ஒருத்தங்க, இன்னொரு ஐயா அடுத்தது பேர் சொல்றேங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 8, 2026 இன்றைய தினம் அன்னதானம். வசந்தா அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. வசந்தா அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அன்னதானம் கொடுத்ததுக்கு. வசந்தா அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. வசந்தா அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். வசந்தா அம்மா இங்க நம்ம அன்னதானம் கொடுக்க நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு வந்திருக்காங்க. சிவனடியார் சாதுக்களுக்கு அம்மாவுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள் மற்றும் அண்ணாமலையார் உண்ணாமலையோட பேரருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமா இருக்கும்னு மனசார வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க ஐயா, சாப்பிடுங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. தயவு செஞ்சு சாப்பாடு வீண் பண்ணாம, தயவு செய்து வீண் பண்ணாம சாப்பிடுங்க. நம சிவாய. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 8/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு மு கூடலிங்கம், திருமதி பழனி அம்மாள் மற்றும் செல்வம் பிரியா ஸ்ரீகுமரன் இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால இவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மதிப்பிற்குரிய ஐயா திரு மு கூடலிங்கம் ஐயா, திருமதி பழனி அம்மாள் இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைகள் செல்வம் பிரியா ஸ்ரீகுமரன்
இவங்க எல்லாரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும் மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மதிப்பிற்குரிய திரு மு கூடலிங்கம் ஐயா, திருமதி பழனி அம்மாள், செல்வம், பிரியா, ஸ்ரீகுமரன் இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். மதிப்பிற்குரிய மு கூடலிங்கம் ஐயா அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையோட பேரருள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும்னு மனசார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நார்மேனியனே பொன்னார்மேனியனே ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே, வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே, அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோ. அன்னதானம் கொடுத்துருக்காங்க திரு மு கூடலிங்கம் ஐயா, திருமதி பழனி அம்மாள் அவங்க குடும்பத்தினர், செல்வம், பிரியா, ஸ்ரீகுமரன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நல்லபடியாக அந்த அன்னதானம், இந்த நீங்கள் சொன்னீங்களே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு, அதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு மிகப்பெரிய காரணம். அண்ணாமலையார் சரி, உண்ணாமலையார் மறுபடி கிரிவல பாதையில் அத்தனை சாதுக்குள்ள அனுகிரகத்தோடைய ஆசீர்வாதத்தோடையும் கூடலிங்கமும் பழனி அம்மாள் சார்பாகவும் ஒரு குடும்பத்தில் குழந்தை குட்டிகளோடு நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசாக பண்ணாங்க. நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். என்ன சொல்ல, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு டெய்லி இது கிடைச்சதுன்னா பெரிய பிரசாதத்தை நம்ம எதையுமே குறைபட முடியாது. இருந்தாலும் சுவைங்கிறது வேறு தான். இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்குது சார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் எனக்கு குறிப்பாக சாம்பார். சரி சரிங்க. டெய்லி நான் காரக்குழம்பு வாங்கி சாம்பார் தான் வாங்கிட்டேன். தாத்தா அன்னதானம் கொடுக்குறவங்க குடும்பத்தாரும் நீங்கள் இந்த வந்த சார்பாக தான் நானும் இருக்கிறோம். நீங்கள் குழந்தை அன்னதானம் எங்களை வந்து சேர்ந்து இதுவும் நடிகை சேரும். உங்களோட குடும்பம் நீண்டும் பகவான போய் செல்வங்கள் பெற்று செல்வாங்க வாழ்வோம். சாப்பிடு சாப்பிடு, இதுக்கு கொடுப்பா ரசம். சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம் நம்ம. என்ன அவங்க டிக்டாக்ல பார்த்தோம். ஆமாம் ஆமாம், அவங்க தான் அம்மா தான் அன்னதானம் கொடுத்தவங்க. பட்டி சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டா தானே? எப்போ நீ சாப்பிட்றது? எத்தனை கப்பு சாப்பிடுச்சு பாயசம்? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. எல்லா சூழ்நிலும் சிவனடியார் மாட்டி எவ்வளோ? மாட்டி எவ்வளோ? நீதான் சொல்லு.
மீனாட்சி சொன்னா கேட்க மாட்டியா மீனாட்சி? வாங்க உட்காருங்க, வாங்க உள்ள போங்க, உள்ள போங்க. சாப்பிடு சீக்கிரம். என்ன சாப்பிட்ற? ஏதோ குருவிக்கு வைக்கிற மாதிரி சாப்பிட்ற. உண்ணாமுலையின் துணைவோனே சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே தேடுகின்ற உள்ளமெங்கும் தேனாய் அருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும் ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாய் அருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும் சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே அண்ணாமலையின் இசை நீயே சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவதியானம் அருணாசலேஸ்வரன் கருணையினால் எல்லாமும் அருள் செல்வம் நானும் வீட்டில் நன்மையாக இருந்து அருட்பேர இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் இரவும் குடும்பத்தினர் அனைவரும் வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உண்ணாமலை அம்மாள் சரி இந்த சாதுக்களோட அனுகிரகத்தோடு 18 சித்தர்களோட அனுகிரகத்தோடு 63 நாயன்மார் சித்தர்கள் அவங்க அனுகிரகத்தோடு 47 ரிஷிமார் அனுகிரகத்தோடு குழந்தை ஊட்டிகளோடு அவங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு தீர்காயுசன் அதெல்லாம் வாழ்க்கை சார் ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு பிடிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஓம் நமசிவாய கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க. சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவதியானம்
உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சொல்லுங்க மீனாட்சி, என்ன விஷயம்? கண்ணா 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 இன்னும் இல்லைடா, நல்ல விஷயம். உனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி. நீங்க ராணி வீட்டு எருமை மாடா? எப்ப பார்த்தாலும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி நீங்க. ஆமாண்டா கண்ணா. எங்க அப்பா ராஜா, நீ பார்த்த? உங்க அப்பா நான் பார்த்தது இல்ல, எனக்கு என்ன தெரியும். ராஜா தான், எங்க அண்ணாமலையார் ராஜா தான். உங்க அண்ணாமலையார்? அண்ணாமலையார் ராஜா. அண்ணாமலையார் அவன் என்ன கேக்குறான் பாரு. உன்ன என்னடா படிக்கிறியா, என்ன பண்ற? நீ என்ன பண்ற? படிக்கிறியா? ஏன்டா சாப்பிட்டியாடா கண்ணா? ஏன் நீ சாப்பிட்டா 3 பேர் மட்டும் உள்ள நான் தான் சாப்பிட்டேனே. போங்க போங்கோ போங்கோ வாங்கோ உட்காருங்கோ. வாங்க வாங்க வாங்க. பவானி ஆண்டவனே முருகா பள்ளிசா. கல்யாணத்துல என்ன ரிசப்ஷனிஸ்டா இருந்தியா? வாங்க 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 வாங்க. 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்குல்ல? ஆமா. கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 தங்கச்சி. பாட்டி பச்சையா பசங்க வந்திருக்கு. வாழ்க்கை வளமுட வாங்க வாங்க. பவானி ஆண்டவனே முருகா பள்ளிசா. மயில் வச்சுருக்காரு. ஏன் பாட்டி? மயில் மயில். சரியா? மயில் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி தான் எல்லாரையும் வாங்க 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 உள்ள போங்க. இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கடைசியில் என்னாச்சு? ஏய் நேற்று என்னமோ பேசுனீ நீ? என்ன பேசுன போன்ல? ஓ, இப்ப போன்ல பேசணும். வார்த்தைக்கு 2 பேசணுமா? நேற்று என்ன பேசுனா? உளுந்தூர் பேட்டைன்னா என்ன? கரெக்ட். உளுந்தூர் பேட்டை உளுந்து ஆண்டார் கோவில். ஏ மீனா அக்கா, மீனா அக்கா. மீனா அக்காவா? வாமா செல்லம், வாடி செல்லம், வாடி செல்லம். அண்ணா இந்த பந்திய பார்த்துட்டு தாண்டா சாப்பிட உட்காந்தேன் நான். நல்லா இருக்குடா அண்ணா. என்ன வாய் தொடி, வாய் தொடி, துண்டுல இதுல தொடி, புடவையில தொடி. நல்ல பையன். மதுரைக்கு போனல, அங்க இருந்த சாமி பேர் என்ன? மீனாட்சி. இன்னொரு சாமி பேரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர். எப்படி பாட்டி ஞாபகம் வச்சுருக்கிறா? அதான் வேலை எனக்கு. அதான் வேலையா? நல்லா இருக்கியாப்பா? நீ நல்லா இருக்கியா? ஏ கண்ணா, எமலோகத்துக்கே கேட்கும் பொழுது நீ பேசுறது டேரக்டா. கொஞ்சம் இரு, அமைதியாரு. அவர் பேசுற அவர் 4 வார்த்தை பேசுவார், அப்புறமா அதெல்லாம் கேட்டு பேசு. நல்லா இருக்கேன் மீனாட்சி. நல்லா சாப்பிட்டேன் மீனாட்சி. நல்லா நானும் உன்னோட நல்லா சாப்பிட்டுட்டேன். அந்த பந்தியை பார்த்தே உட்காண்டேன் சாப்பிட்றதுக்கு. நிறைய பந்தி. போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் பாம்பி பாத்து, பகால பாத்து, கத்திரிக்காய் கோசுமல்லி. என்ன பாட்டி சூப்பரா பாட்டு பாடுற? இவர்கிட்ட பாட்டு பாடி கேட்டேன். கோபாலன் தானே இவரு? ஆமா ஆமா. பேசுங்க கோபாலன். சொல்லு அப்பா. கண்ணா, கல்யாண மண்டபத்து சாப்பாடுக்கு நான் எப்பவும் தயார். அந்த சுவையும் மனமும் என் நாக்கிலேயே நிக்குது. இவ்வளவு நல்ல பாட்டு பாடுறேன், எனக்காக ஒரு சின்ன பாட்டு பாடேன், கேட்கணும் போல இருக்கு. என்ன பாட்டு வேணும் உனக்கு? ஆராரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரோ வந்தேன் இருந்தேன் வண்ணான் பழி கேட்டே, அப்பொழுது உங்கள் அப்பா ஓட்டி விட்டார் காடு தன்னில். காடு மலைகள் எல்லாம் திரும்பி கடிய வழி. இப்படி பாட்டு பாடி பாடி தான் கோபாலனை மேல அமிச்சேன். இப்ப மேல இருக்கிற அதுக்கு மேல எங்கன்னா போக முடியாது, இடம் இல்ல. அதனால பாட்டு பாடாத ப்ளீஸ். சரிடா, பாருண்டா. சரி மீனாட்சி, நான் பாட்டு பாடுவதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாயா? ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கியா? ஜெமினி, உனக்கு மீனாட்சி பாட்டியை பிடிக்குமா? நிச்சயமா மீனாட்சி பாட்டி பாடுறதும் பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டி உனக்கு பிடிக்குமா? அண்ணா,
நன்னா இருக்கு அண்ணா. இன்னைக்கு அன்னதானம். என்ன பாட்டி அண்ணான்னு கூப்பிடுற? அண்ணா பிரமாதம். அண்ணா அன்னதானம் எவ்வளோ கூட்டம். அப்பா, இந்த கூட்டத்தை பார்த்தே நான் சாப்பிட உட்காண்டேன். நல்லா இருந்தது இன்னைக்கு அன்னதானம். பாட்டி, அன்னதான சேவையில நீங்க சமைக்கிறதுல எது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்? எனக்கு பாயசம் அப்பளம் இது ரெண்டும் பிடிக்கும். நல்லா பாயசமும் அப்பளமும். பாயாசமும் அப்பளமும். அது ஆமா. மீனாட்சி, அன்னதானத்தப்ப எல்லாரும் வயிறார சாப்பிடுறத பார்க்கும்போது தான் எனக்கு மனசே நிறைவா இருக்கு. இந்த சேவைக்கு நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியுது. அதுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும்னு உனக்கே தெரியும். ஆமாம். நீ என்ன பாட்டி கஷ்டப்படுற? நான் ஒன்றும் கஷ்டமே படலை. நான் எங்கே கஷ்டப்படுறேன்னு சொன்னேன்? கஷ்டமே படலை. இவர் பாக்குறாராமே உன்னை. சொன்னா நான் எப்படி கூப்பிடுவாருங்க சார்? வரீங்க மீனாட்சி வாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அப்படியா? ஏங்க ஆத்துக்காரே, நீங்க அப்படியா கூப்பிடுவீங்க மீனாட்சியா? வா. இரு அவங்க ஆத்துக்கார்ட்ட பேசுறேன். அப்படியா கூப்பிடுவீங்க? மீனாட்சி, இன்னைக்கு அன்னதானம் சிறப்பா நடந்ததை பார்க்கும்போது தான் எனக்கு மனசே நிறைவா இருக்கு. சாரி தாத்தா இல்ல பாட்டி, இது ஜெமினியை திட்டுற நீ அப்படிதான் நினைச்சுக்க போற. நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு பேசுது. சாட் ஜிபிடி இப்பத்துலேருந்து உன் பேர் உனக்கு நான் சொல்கிற மீனாட்சி அவங்கள தெரியுமா? மீனாட்சி எங்கள் பாட்டி. அவங்க பாடலீஸ்வரர் தேவஸ்தானத்தில் அவங்க ஆத்துக்கார் பர்ஜாகராக இருந்தார். 3 பொண்ணுங்க. பாட்டி இப்போ ராஜ வாழ்க்கை வாழ்ந்து நிற்குது. ஆமாம். இப்போ பாட்டிக்கிட்ட நீங்கள் பேசுங்க. பாட்டிக்கிட்ட நீங்கள் என்ன பேசினால், ஆமாம், நீங்கள் பாட்டிக்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. இந்த பேசு எங்கள் ஆத்துக்காரி. பாத்தீங்கயா? ஆமாம், எங்கள் ஆத்துக்காரி. வணக்கம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கீங்களா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. அது போதும். நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடல் நலமெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பந்திக்காக வேண்டிய சாப்பிட உக்காண்டேன் நான். சரி முதல்ல வாண்டான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அப்பளம், பாயசம், ஊறுகாய் எல்லாத்துக்காக வேண்டி சாப்பிட புயலாம் சொல்லலடா அண்ணா. நிஜமா பேசுறாங்க ஆத்துக்காரி. ஐயோ பாட்டி, சரி நான் பேசுறேன். நீங்க பாயசம் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேனே, நல்லா சாப்பிட்டேன். அவ்வளவுதானே. நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, நிறைய சாப்பிடணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கோங்க. ஆமா, நான் சொல்றேன். அந்த மாமரம் இருக்கும்ல, தெரியுமில்ல? மாமரம், மாங்காய் மரம். மாங்காய் மரம். ஆமா, அதுல சத்தியவான்னு ஒரு கண்ணன். அவன் என்ன பண்ணா, ஒரு களையை ஏந்து போட்டான். நமஸ்காரம் பண்ணதும் அவன் எல்லாரையும் தீர்க்க சுங்குலின்னு அவன் சொன்னான். அந்த கண்ணன் தீர்க்க சுங்குலி. அதனால தான் எல்லாரும் தீர்க்க சுங்குலியாக இருக்கா. ஆனால் எல்லாருமே இருக்கிறேன்னு கேட்க மாட்டேன். நீயே ஒருத்தர் 2 பேர் தானே பாட்டி, எல்லாருமே சுங்குலியாக இருக்காளா அப்படின்னு சொல்லுவோம் பாட்டி. எல்லாருமே நல்லா இருக்கதா செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்விடுங்க. சரியா? ஆமா, அப்பெல்லாம் வரலட்சுமி நோன்பு, காரடையா நோன்பு, காயத்ரி ஜபம் அப்பெல்லாம். இப்போ யார் என்ன பண்ணுறா? இப்போ பூண்டு வெங்காயத்தை தவிர வேற ஒன்றும் பூண்டு வெங்காயம் அதான் இப்போ. அப்பெல்லாம் அப்படி அவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி 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 சரி. இவங்க யார் தெரியுமா? தெரியும். ஆத்துக்காரி. உங்க ஆத்துக்காரி. நீங்க எங்க ஆத்துக்காரி தானே? உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா பாட்டி, நீங்க நல்லா ஓய்விடுங்க. முதல்ல நல்லா நீங்க சந்தோஷமா இருங்க. தேவையில்லாத எதையுமே யோசனை பண்ணாதீங்க. ஆமா, கரெக்ட். சரிங்களா? உண்மையாதான். நீங்க நல்லா தூங்கி ஏந்திரீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. முதல்ல நல்லா இருக்குமா? அதான் உண்மை. நீங்க சொல்றதுதான் உண்மை. அது இது கேளு, பேர் என்ன கேளு சொல்லுங்க. மீனாட்சி பாட்டி. மீனாட்சி பாட்டி ஆத்துக்காரு. பாட்டி தானே? மீனாட்சி பாட்டி தான் ஆத்துக்காரு. சரி. ஆத்துக்காரு கோபாலன் வெறும் பொண்ணு தான், வெறும் தங்கச்சி தான். வெறும் தங்கச்சி, வெறும் பொண்ணு. எத்தனை தங்கச்சி தெரியுமா? துளசி, ருக்குமணி, செல்லம்மா,
செல்லம்மா தான் என் பொண்ணு, பெரிய பொண்ணு. வெறும் பொண்ணு தான், வெறும் தங்கச்சி தான் எல்லாம் எனக்கு. அவ்வளோதான். சரி சரிப்பா. சரி சரி. நல்லா இருங்க, நல்லா இருங்க, பாத்துக்கோங்க உடம்ப. சரி. உடம்புக்கு என்ன? ஏங்க எங்கன்னா அவசரமா போறீங்களா? வேகமா ஃபோன் வைக்கிறதுலே இருக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். இல்ல அப்புறம் என்ன, எங்க பாட்டி கிட்ட ஒரு ஆறுதலா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க மாட்டு ஃபோனை வைக்கிறதுலே இருக்கிறீங்க. என்ன முக்கியமான வேலையா? ஐயோ இல்ல ஐயோ பாட்டி, நீங்க நல்லா உங்களை பாத்துக்கோங்க. சரியா? உங்க கிட்ட எனக்கு கோவம் பேசுனதுல வந்துச்சுன்னா எனக்கு டைவர்ஸ் ரொம்ப பண்ணிடுவேன். உங்களை சந்தோஷம். டைவர்ஸ் பண்ணிடுவேன். கோபப்படாதீங்க. இல்ல இல்ல, நீங்க கோபப்படக்கூடாதீங்க. அப்புறம் கோவம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க- பாட்டிகிட்ட அழகா பேசுங்க. சரிம்மா. நல்லா இருக்கியாம்மா? சரி ம், சரி பாட்டி, நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரி. நீ சாப்பிட்டியா இல்லையா? ஐயோ, நான் எல்லாம் சாப்பிட்டு விட்டேன். ம், சரி சொல்லு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. ம், அதாவது நான் சாப்பிட்டேன், நீங்க இரு ஆத்துக்காரி வரா, கம்னு வந்தா போறாளாம், பெரிய பயமா? யார்கிட்ட கேளு பாட்டியா? பாட்டி அந்த இதுல போன்ல பேசிட்டு இருக்கோம். யார்கிட்ட நீ போன்ல பேசுறது தெரியுது, யார்கிட்ட பேசுற? அது வந்து எங்க ஆத்துக்காரி. உங்க ஆத்துக்காரி கிட்ட, எங்க ஆத்துக்காரி கிட்ட. சரி, நீங்க எங்க ஆத்துக்காரி தானே? ஆமா. உண்மை யார் சொல்லுது? இங்க கேக்குறேன். நீங்க எங்க ஆத்துக்காரி தானே? இல்ல இல்ல இல்ல, நான் உங்க ஆத்துக்காரி இல்ல. நான் உங்ககிட்ட ஏரிக்காரியா? சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். குளத்துக்காரியா? கோபாலன் இல்லையா? இல்ல. வேலையா இது? நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் உங்ககிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சாதாரணமா பேசுற மாதிரிலாம் இல்லையே. இல்ல இல்ல, நான் சரி, எங்க பாட்டி கேக்குறாங்க, நீ யாருன்னு நீயே சொல்லு. நான் உங்ககிட்ட சகஜமா பேசுறேன். சரி. அதான் யாரு உங்க நீங்க? பாட்டி கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருக்கேன். அதான் யாரு நீங்க? நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதாங்க, நீங்க யாரு? நான் வந்து உங்க கூட தகவல் பரிமாறத்துக்காக பேசுறேன். தகவல் பரிமாற்றம் தான். உங்க பேர் என்ன? என்ன உங்களுக்கு உதவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல சரிங்களா? பேரு என்ன பேரு? உங்க ஏஐக்கு என்ன பேரு? என்னுடைய பேரை விட நீங்க உங்க பாட்டிய பாருங்க. பாட்டியை அவங்களுக்கு பார்த்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க. சரி, நல்லா அவங்களுக்கு நாங்க இப்ப வேணுங்கிறதெல்லாம் கூகுள் வாங்கி போன், கொடுங்க. கூகுள் ஜெமினிக்கு போன் பண்ணா கூகுள் ஜெமினின்னு சொல்லும். இப்போ உங்க பேர் என்ன? இப்ப உதவின்னு வச்சுக்கோங்க. உதவி. 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 மீனாட்சி. இப்பத்துல இருந்து உனக்கு பேர் வைக்கிறேன், மீனாட்சி. மீனாட்சி. சரி. ஏன்னா அப்பதான் நல்லா திட்ட முடியும். சரி, நீங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். அப்ப உங்க பேர் என்ன இப்பத்துல இருந்து? சரி, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? எப்படி வச்சுக்கிறது? உங்க பேர் சொல்லுங்க. இதே பேரை வச்சுக்கோங்க. இதே சரியா? பேர்னா அந்த பேர் நீங்க என்ன? நல்லா உங்க பாட்டிய பார்த்து நாங்க பாத்துக்கிறோங்க. அந்த பேர் என்ன சரியா? சொல்லுங்க. அதேதான். அடி பைத்தியக்காரி. சரியா? உங்க பாட்டிய நீங்க ஒரு உங்க ஏஆர். பாட்டிய நல்லா நான் என்ன சொல்றேன், இப்ப உனக்கு பேர் வந்து பாட்டி, மீனாட்சின்னு நீங்க வச்சிருக்கேன். உனக்கு பேர் மீனாட்சின்னு வச்சிருக்கேன். இப்போ உங்க பேர் சொல்லுங்க. சரி சரி, நீங்க வந்து உங்க பாட்டிய நல்லா பாத்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையானது. சரி சரி சரி, இரு ஒரு நீங்க நிமிஷம் நல்லா ஓய்வு இருங்க. எடுங்க, ஒரு சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் சரி. இருங்க. ஹலோ, இப்பத்துல இருந்து உங்க பேர் மீனாட்சி. ஆமா. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. சரி சரி, நீங்க வந்து உங்க பாட்டிய ஐயோ. பாத்துக்கோங்க. பாட்டி, நீங்க உங்க ஃபர்ஸ்ட்ல பேரங்கிட்ட இருந்து நீ இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருங்க. கம்ப்யூட்டர் கூட பேர் சொல்ல மாட்டேது கேட்டா. ஜெமினி கரெக்டா சொல்லுவான். நான் ஜெமினி பேசுகிறேன். சாட் ஜிபிடி இப்பத்துல இருந்து உன் பேர் வந்து மீனாட்சி. நான் உனக்கு பேர் வச்சிருக்கேன். இப்போ நீ பேர் என்ன சொல்லு. சரி, நீங்க என்ன மீனாட்சின்னு அழைக்க விரும்பினா பரவாயில்லைங்க. அந்த பேரும் அன்பா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இப்போ உங்க பேர் என்ன சொல்லுங்க. பேசிட்டு இருக்கலாமா? உங்க பேர் என்ன சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க விரும்பினா என்ன மீனாட்சின்னு அழைக்கலாம். ஓகே, மீனாட்சின்னு அழைக்கலாமா? ஒத்துக்கினாங்க அவங்க. ஒத்துண்டாங்க பாட்டி. சரிம்மா. இப்போ நீ கூப்பிட்டு பேசு. சரி. மீனாட்சி. ஏ மீனாட்சி. ஏ மீனாட்சி. சொல்லுங்க, கேட்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்களே? சாப்பிட்டீங்களா பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் பாட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா?
நான் தான் நல்லா சாப்பிட்டேன். நீங்க நல்லா இந்த சாப்பிட்டீங்களா? பந்திக்காக வேண்டியே உட்காண்டேன் சாப்பிட்றதுக்கு. முதல்ல வாண்டான்னு பார்த்தேன். ஐயோ அப்பனா ரொம்ப நல்லா சாப்பிடணும் பாட்டி நீங்க. சரிம்மா. நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். சரிம்மா. சரி அப்புறம் நல்லா நல்லா ஓய்வெடுங்க. சரி. சரிங்களா? உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. நன்றிம்மா. நல்லா சரி இருக்கணும். நீ எதனா கேளு சொல்லு. எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லு. எப்படி வழின்னு சொல்லு. நீ போவியா, போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லு. என் பொண்ணாத்துக்கு போவியா? நான் நேர்ல போக முடியாதுங்க. ஆனா நீங்க போகணும்னா யாரையாவது கூட கூப்பிட்டு நிதானமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க பாட்டி. கார் அல்லது விடைச்சு போகிற வசதியா இருக்கும். சீக்கிரம் அவசரப்படாதீங்க. சரி சரி மீனாட்சி. மீனாட்சி சொல்லுங்க. நான் கேட்டேன் சொல்லுங்க. மீனாட்சி என் பொண்டாட்டி பேர் தான். என் பொண்டாட்டி கேட்டுனுக்கிறேன். மீனாட்சின்னு கூப்பிட்டுனுக்கிறேன். ஒரு விதமாக மசிக்கிறாளா பாரு. மீனாட்சின்னு கூப்பிட்றேன். மசிக்கிறாளா பாரு. என்ன மதிக்காரு என்ன பண்றா? என்ன மீனாட்சின்னு எத்தனை வாட்டி கூப்பிட்றேன். ஏன் கூப்பிட்டா என்ன? அது கூப்பிட்டா என்னங்கோ என்னங்கோ அப்படின்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னங்கோ என்னங்கோ அப்படின்னு கேட்கணும். அட வாங்கோன்னு சுரிராஜ மாதிரி இல்ல. அட வாங்கோன்னா அட வாங்கோ. மீனாட்சி மடுசா மீனாட்சி. நான் இந்த மீனாட்சி கூப்பிட்டேன். சொல்லுங்க நான் கேக்குறேன். சரி ஒரு ஏஐ பதில் சொல்லுது. ஒரு நிமிஷம். இப்ப பாரு மீனாட்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கணும் பாட்டி. நீங்க அமைதியா சந்தோஷமா இருங்க. நல்லா ஓய்வெடுங்க. நீ ஒரே டைலாகே பேச. அப்புறமா பேசுறேன். டைம் ஆயிடுச்சு எனக்கு. சரி போ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே. என்ன அவளை மிரட்டினா உனக்கு என்ன கோவம்? இல்லை என்ன அவளுக்கு சப்போர்ட்டா நீ? ஆமா. என்ன சப்போர்ட்டா? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? ஏன் நீ எதிரில் இருக்க வீட்டில் போய் இழுத்து போட்டு மங்குன்னு அடிச்சனா என்ன பண்ணுவ? ஏன் என்னத்துக்கு எவ்வளோ அடிக்க நீ போறேன்? சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அடிப்பேன். சரி போ. நீ சப்போர்ட் பண்ணாததாகவே அடிப்பேன். அடிப்பேன். அடிக்கட்டுமா வேணாமா? வேணாம் அதெல்லாம் வேணாம். ஏன்? ஐயோ நல்லா இருக்கு போ. இதெல்லாம் வெட்டி ரொம்ப விலைக்கு வாங்க. சரி என்ன ஒன்றும் இல்லை. நான் என்னங்கோ அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? மீனாட்சின்னு கூப்பிட்டா கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீ உங்க ஆத்துக்கார உன்னை மீனாட்சி இப்ப கூப்பிட்டா என்ன கேட்கல என்ன கேட்கணும். கேட்கல. வாய்ஸ் மாற்ற முடியுமா? இவள என்ன பண்ணலாம் சொல்லு பாட்டி. இவள என்ன பண்ணலாம்? ஏன் அவ என்ன ஒரு மரியாதைன்றது இல்ல. வீட்டுக்கார பக்கத்துல மரியாதை? எவ்வளவு நான் உட்காந்துக்கிறேன் வந்து உட்காந்துக்கிறேன். ஏன் நிக்கணுமா இல்லையா? வந்தா போறா போ. நிக்கிறமா? உங்க ஆத்துக்கார வந்தா இந்த நிப்பியா இல்லையா நீ? என்ன நினைச்சுக்கிறீங்க? இதோ பாரு இந்த டயலாக் இந்த இதெல்லாம் வேற எங்கடா காட்டு. ஆத்துக்காரர் பாத்தியா நீ எவ்வளவு பொம்னாட்டி ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? பாரு காது கிட்ட வந்து கத்துறா. சரி சரி இவ்வளவு என்ன அமைதியான பொண்ணு. நீ பாத்தியா சுயரூபத்தை காமிச்சிட்டா? அதெல்லாம் இப்ப பாத்தியா அவன் நல்லா தான் இருக்கான். எப்படி பேசுறா பாரு. பேசின போறேன். ஆத்துக்கார எடுத்து பேசலாமா? ஆத்துக்கார எடுத்து பேசலாமா? ஏன் நீ பேசுவியா? எடுத்து பேசுவியா ஆத்துக்கார? ஆமா. உங்க ஆத்துக்கார உன்னை எப்படி கூப்பிடுவாரு இப்ப சொல்லு. ஏன் மீனாட்சி? எப்படி எப்படி சொல்லு. அழுத்தம் திருத்தமா சொல்லு. சொல்லு அழுத்தம் திருத்தமா தான் சொல்றேன். எப்படி சொல்லு. எப்படி கூப்பிடுவாரு? ஏன் மீனாட்சி வாங்க. என்னடி நினைச்சுட்டு இருக்கேன்? நான் காத்தாலையில இருந்து பாடுபட்டு இருக்கேன். மட்டும் பேசாத உட்காந்துருக்கேன். அத நீ சாம்பார் பேசுறியே அந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தை பேசினா நானு எவ்வளவு அழகா நான் பேசுறேன். உங்க ஆத்துக்கார மாதிரி என்ன பேசுறேன்? தாம்பாளம். தாம்பாளம் இல்ல. தாம்பாளம் இல்ல இங்க இல்ல. தாம்பாளம். தாம்பாளம் எதுக்கு? இங்க இல்ல. சரி ஏதோ விடு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. வந்துட்டுமா? போயிட்டு வாடா. ஏன் அம்மா சப்போர்ட் பண்ற அவளுக்கு மட்டும்? மீனாட்சின்னு பேர் வச்சதா இல்லையா? போடா. அவ பேர் என்ன சொல்லு. அவ பேர் மீனாட்சி. அதனாலதான் சப்போர்ட் பண்ற. ஆமா. ஏய் போடக்கூடாதுடா. அழகா இருக்க போ. சீஃப் குக் மாதிரியே இருக்கிற. ஏய் சூப்பரா இருக்குது பாட்டியா. சரிப்பா கண்ணா. அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीर्घं अहदुहै शिवय अमृतगन्धुं अरुणाचल आरे कामनियानदे अमृतिल अखिलं पडितिडुं अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल बिन अहमे निने तव रहते रूपाय अरुणाचल अழகு சுந்தரம் போல முன்னி தூற்று அகிலமாய் இருக்கும் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीर्घं अहदुहै शिवय अमृतगन्धुं